20, 25 இயர்ஸ்லயே ஒயிட் ஹேர் வந்துச்சுன்னா, இது நார்மல் கிடையாது. ரீசன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க அந்த லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏர்லி ஸ்டேஜ்லயே ஒயிட் ஹேர் வர்றது தான் ப்ரீமேச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட ரீசன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ் இருந்துச்சுன்னா, இத கியூர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஒரு மேஜர் காஸ் ஒயிட் ஹேர் வரதுக்கு. நெக்ஸ்ட் ரீசன் வந்து உங்க பாடியில விட்டமின் B12, காப்பர், அயர்ன், ஜிங்க் இதெல்லாம் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஈஸியா ஒயிட் ஹேர் வரும். இன்னொரு பெரிய ரீசன் என்னன்னா, லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்மோக்கிங். இல்லன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட் பாடி, அதிகமா பாடி ஹீட் ஆகுது அப்டின்னாலும் இந்த ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் பொல்யூஷன் அண்ட் சன் எக்ஸ்போஷர் ஓவரா இருந்துச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் வரலாம். தைராய்டு அண்ட் ஹார்மோன் இம்பேலன்சஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் ஏர்லி ஸ்டேஜ்ல ஒயிட் ஹேர் வரும். அண்ட் ஃபைனலி உங்க ஹேருக்கு நெறைய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றீங்க அப்டின்னா, லைக் ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ், ஹேர் கலரிங் இதெல்லாம் பண்றீங்க அப்டின்னா, ஏர்லி ஸ்டேஜ்லயே உங்களுக்கு ஒயிட் ஹேர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னும் நெறைய ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.